ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு 2020 வந்திருக்கிற இந்த டாடா டிகோரை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் தான் இந்த ஓனர் டெலிவரி எடுத்திருக்காரு. ஸோ சச் அ பிராண்ட் நியூ கார். அண்ட் நம்மளுடைய சேனலில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாடா ப்ராடக்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். ஸோ இந்த காரோடைய செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் செடான் செக்மெண்ட். அண்ட் இந்த காரோடைய ஆல் ஓவர் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க டாட்டா. அண்ட் இந்த காரோட டிசைன் பாருங்கள், கைண்ட் ஆஃப் ஒரு ஹேட்ச் பேக் மாதிரி வந்துட்டு பின்னாடி ஒரு சின்ன பூட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குதுல்ல. அண்ட் இந்த காரை ஈஸி டு பார்க் கைஸ், எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் பாருங்க கைஸ், செம்ம அழகாக இருக்குதுல்ல. அந்த ஃப்ரண்ட் கிரில்லில் இருக்கிற அந்த ட்ரை ஏரோ டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ என்ஜின் பேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ஜின் பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200cc ரெவட்ரான் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 84 ஹார்ஸ் பவர் 113 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கைஸ் இருக்குது, டீசல் கிடையவே கிடையாது பிகாஸ் ஆஃப் BS6. ஓகே, ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹாலஜன் செட்டப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ் வித் DRLs கொடுத்துருக்காங்க. அங்கேயும் க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரோம் பாருங்கள் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அந்த கிரில்ல கனெக்ட் பண்ணுது பாருங்கள், எப்படி ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸும் அப்படியே போயிட்டு அந்த சைடு இருக்கிற ஹெட்லைட்டில் அழகாக மர்ஜ் ஆகுது. அண்ட் லுக்கை செம்மையாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு க்ரோம் லைனிங் அண்ட் பம்பர் ஆல் ஓவர் டிசைன் பார்த்தீங்கனாலே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி ஃப்ரண்டில் பார்க்குறதுக்கே ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குன்னு கூட சொல்லலாம் கைஸ். ஸோ வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 175/60 R15 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவல் டோன் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வித் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா ட்ரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காரோடைய கீஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் இந்த காரோடைய கீ, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ ஒரு ஃபீச்சர், நீங்கள் காரை லாக் பண்ணும்போது மிரர்ஸ் ஃபோல்ட் ஆயிரும் அண்ட் அன்லாக் பண்ணும்போது திருப்பி அன்ஃபோல்ட் ஆயிரும் கைஸ், விச் இஸ் ரியலி கன்வீனியன்ட் ஃபீச்சர். அண்ட் இந்த க்ரோம் லைன் விண்டோஸ்லாம் அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோமை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் சைட் ப்ரொடெக்டர்ஸ் மட்டும் அவங்க இந்த காரில் ஆஃபரே பண்ணல கைஸ். ஸோ இந்த காரோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 170 mm எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஒரு ரோடுக்கு. அண்ட் 35 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கைஸ். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது கீழே ஒரு சின்ன ஸ்பாய்லர், அந்த ஸ்பாய்லரில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு LED லைட்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ரியர் டீஃபாகரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நம்ம இப்போது இந்த காருடைய டெய்ல் லைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ டெய்ல் லைட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கிறிஸ்டல்லே ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அகெயின் இந்த க்ரோம் லைன் அழகாக ஆட் ஆகி அந்த டெய்ல் லைட்டோட கனெக்ட் ஆகுது. அண்ட் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் சென்சார்ஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் கேமராஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க இது அந்த க்ரோம் லைனிங்லேயே. பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 419 liters பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி, எல்லாமே ஆக்சசபிளாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போது ஸ்பேர் வீலை பார்க்கலாம். ஸோ ஸ்பேர் வீல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க, அலாய்ஸ் கொடுக்கல. அண்ட் க்ளோசிங் த பூட். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ், கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு உள்ளே தள்ளுற மாதிரி தான் இருக்குது பூட். ஓகே, அண்ட் இந்த பம்பர் கீழே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரெஃப்ளெக்டர்ஸ் வித் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக் லைட் வித் ரெஃப்ளெக்டர்ஸ் அண்ட் க்ரோம் லைனிங். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சரை ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, பின்னாடி LED லைட்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ லைட்ஸ் பார்த்திங்கனாலே செம்மையாக இருக்குது. அண்ட் பின்னாடி இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நார்மல் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் LEDs போட்டாலே கார் வேறு லெவல் லுக் ஆகிருதுல. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு LED DRLs எரிஞ்சிட்டு இருக்கிறது தெரியுது. அண்ட் காரோடைய லுக்கை இன்னும் கொஞ்சம் சூப்பராக காட்டுது. ஸோ கைஸ் நம்ம இப்போ இந்த காரோடைய இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு XZ+ டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் கைஸ், மேனுவல்லே. சைட் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பியானோ ஃபினிஷ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸும் அதுலேயே உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீழஸ் கோ. அண்ட் இந்த காரோடைய சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பவர்லாம் கொடுக்கல. அண்ட் டோர் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பவர் விண்டோஸ்க்கான ஆப்ஷன்ஸ். அண்ட் க்ரோம்லேயே ஹேண்டில் அண்ட் பியானோ ஃபினிஷ் அண்ட் எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் மிரர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஸ்பீக்கர்ஸ் வித் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா டோர் லாக்ஸ்.
ஓகே, காரில் உட்காந்து பார்ப்போம். அண்ட் இந்த கார் கொஞ்சம் உட்காரதுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், அண்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். அண்ட் இந்த சைட் டோர் பென்ஸ் பார்த்திங்கன்னா பாடி கலர்டு வித் க்ரோம் கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜஸ் ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல. அந்த ரெவ் மீட்டர்லாம் பாருங்கள், இது எப்படி அந்த பிஎம்டபிள்யூவில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பரான ஃபீட். அண்ட் இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, டெம்பரேச்சர் அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறது எல்லாத்துலேயுமே இங்கேயே வச்சுருக்காங்க கைஸ். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜஸ் சுற்றியும் உங்களுக்கு க்ரோம் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் ஸ்டீரிங் பார்ப்போம். ஸ்டீரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் கார். அண்ட் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எந்த பட்டன்ஸுமே கொடுக்காமல் ஒரு மாதிரி எம்டியாக விட்ருக்காங்க. நல்லாவே இல்லை, லோ அண்ட் கார் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியானோ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல். ஓகே, அண்ட் ஏர் பேக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அண்ட் இங்கேயும் ஏர் பேக். டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் மட்டும் தான் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஏர் பேக்ஸ் தான். அண்ட் 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க வித் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டியோடு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். அண்ட் கீழே உங்களுக்கு அந்த பூட் ஓப்பனுக்கான பட்டன்ஸ் அவங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க வித் அந்த பியானோ ஃபினிஷ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த யூஎஸ்பி போர்ட் அண்ட் பவர் அவுட்லெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே உங்களுக்கு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் நல்லாவே இருக்குது போடுறது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் கன் மெட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கியர் நாபை. அண்ட் கீழேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக், இங்கேயும் ஒரு பவர் அவுட்லெட், அண்ட் பின்னாடியும் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் லெதரேட் சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள சீட் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். அண்ட் டேஷ்போர்ட் தான் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் கைஸ். ஸோ அது மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அண்ட் ஏசி வென்ட்ஸ் நடுவில் பார்த்திங்கன்னா பிளாக் பியானோ ஃபினிஷ் வித் க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7-inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஓகே, அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ரியர் வியூ மிரர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடும் உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மைக் கொடுத்துருக்காங்க இப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். அண்ட் இங்கே கீழே ஆர்ம் ரெஸ்ட்டுக்காக சின்ன ஒரு ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பியானோ ஃபினிஷ்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலேயும் பார்த்திங்கன்னா அந்த க்ரோம் ஹேண்டில்ஸ். ஓகே, இங்கேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க கைஸ் ஃபார் ஆர்ம் ரெஸ்ட். அண்ட் இந்த காரில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன் டச் டவுன் அண்ட் அப் மிரர்ஸ் கைஸ் இது. பட் ஆனால் பாருங்கள், நான் அழுத்துறேன், கீழே வர மாட்டேங்குது. எப்போயாவது ஒரு வாட்டி தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது டாட்டா சரி பண்ணணும். குவாலிட்டி வைஸ் அங்கங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் டாட்டா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே க்ளவ் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ க்ளவ் கம்பார்ட்மெண்ட் நல்லாவே பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் ஹோல்டர்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கூல்டு கைஸ், விச் இஸ் ரியலி குட் திங். ஓகே, அண்ட் இங்கே ஸ்டாப் பட்டன் அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரோம்லே அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கனாவே ஃபுல்லாகவே பியானோ ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிராபர்னு கூட சொல்லலாம். அடிக்கடி அழுக்காயிட்டே இருக்கும், நல்லா தொடச்சி வைக்கணும். அண்ட் டச் சென்சிட்டிவிட்டியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது கைஸ் இந்த காரில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்வீட்டர்ஸ், இந்த காரில் மொத்தம் 4 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பின்னாடியும் ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் க்ரோம் ஹேண்டில்ஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வித் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அண்ட் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் சீட்ஸ் அண்ட் ஃப்ளோர் ஃபுல்லி ஃப்ளாட் கிடையாது, சின்னதாக ஒரு ஹம்ப் நடுவில் வருது, பட் இட்ஸ் ஓகே. அண்ட் காரில் உட்காந்து பார்ப்போம். ஸோ இந்த சீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் 6 ஃபுட்டர்,
ஸோ அதனால தான் கொஞ்சம் முட்டிகிட்டு இருக்குது. அண்ட் மேலே லைட்ஸ் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் காருடைய ஆல் ஓவர் விசிபிலிட்டி பாருங்கள், இது ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல. விசிபிலிட்டி சான்ஸே இல்லை, நல்லாவே இருக்குது. அண்ட் மேலேயும் ஃபினிஷிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது. அண்டு இந்த சீட்டை முன்னாடி தள்ளிட்டு உட்காந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்டாக தான் சீட்டை முன்னாடி போட்டேன், டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அண்ட் இந்த ரியர் சீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், சாரி அபவுட் தேட். அண்ட் தேர்ட் பேசஞ்சர் நடுவில் உட்காரதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் கைஸ் இருக்கும் இந்த கார். ரொம்ப பிரெத் கிடையாது இந்த கார். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா கூட விண்ட்ஷீல்டு விசிபிலிட்டி சின்னதாக தான் இருக்குது விண்ட்ஷீல்ட். ஸோ அதனால கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது விசிபிலிட்டி. அண்ட் பின்னாடி திங்ஸ் ஏதாவது வேணுன்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த காரோடைய இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸோ அது ரிவர்ஸ் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் எல்லா டிரைவர்ஸ்க்கும். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த டோர் லாக்ஸ் அண்ட் அன்லாக் பட்டனும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எப்போவுமே நம்மளுக்கு இந்த விண்டோ சைடில் தான் கொடுப்பாங்க, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இப்போ சென்டர் கான்சோல்லே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த டாடா டிகோருடைய டிரைவிங் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 3 சிலிண்டர் என்ஜின் கைண்ட் ஆஃப் ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், பட் ஆனால் அதெல்லாம் இல்லை. உண்மையாலுமே லைக் எப்படி சொல்கிறது, ரீஃபைன்மெண்ட் லெவல்ஸ் நல்லா இருக்குது. உள்ள இந்த கேபின்குள்ளே அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியவே இல்லைன்னு கூட சொல்லுவேன். அண்ட் பிக்கப் கூட டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிக்கப் இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் 84 ஹார்ஸ் பவருக்கு பதிலாக ஒரு 90 or 95 ஹார்ஸ் பவர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸ்டீரிங் ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பாடி ரோல் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் மைலேஜ், சிட்டி மைலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் 11 to 12 அந்த மாதிரி தான் கொடுக்குது. அண்ட் சிட்டிக்கு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு எனிவேர் பிட்வீன் 17 அந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஏசி வென்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப்பீரியர் கூலிங் இருக்குது. பின்னாடி ஏசி வென்ட்ஸ் இல்லைன்னு கூட நம்ம வருத்தப்பட தேவையே இல்லை, ஏசி கூலிங் நல்லாவே இருக்குது. அண்ட் வண்டியோட ஆல் ஓவர் அந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் ரொம்பவே சாஃப்டாகவே டியூன் பண்ணியிருக்காங்க ஃபார் கம்ஃபர்ட். உண்மையாலுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த ரெவ் மீட்டர் தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. BMW மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல்லே எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே இல்லை, சிட்டிக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறோம். ஸோ மைலேஜ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் 16.8 கொடுக்குது, விச் இஸ் அ குட் மைலேஜ். கியர் மாற்றாமல் ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு நல்ல மைலேஜ் ஆல்வேஸ் கிடைக்கும். அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஹார்ட்னஸ் எதுவுமே இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. கியர் ஒரு கியரும் சேஞ்ச் பண்ணும்போது சூப்பர்பான ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஏபிஎஸ் வித் இபிடி எல்லா காருக்குமே லைக் எப்படி சொல்கிறது, பேசிக்காகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக லைக் 6 வேரியண்ட்ஸில் கொடுக்குறாங்க. அதில் 4 பார்த்திங்கன்னா மேனுவல் அண்ட் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் கொடுக்குறாங்க. ஸோ 6 வேரியண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, டீசலில் கிடையவே கிடையாது, பிகாஸ் ஆஃப் BS6. அண்ட் 8 lakhsக்கு இந்த கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிட் சைஸ்டு செடான் செக்மெண்ட் காரில் நீங்கள் தாராளமாகவே ஒரு காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டில் நீங்கள் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஸ்டில் டாட்டா இன்னும் நிறையா இடத்துல உங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கைஸ். இந்த ஒன் டச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது, நினச்ச மாதிரி ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அது ஒரு லைக் எப்படி சொல்கிறது, குவாலிட்டிங்கிறது கொஞ்சம் அங்கங்கே லெஸ்ஸாக தான் கைஸ் இருக்குது இந்த காருக்கு. அண்ட் இந்த காருடைய டேர்னிங் ரேடியஸும் ரொம்ப கம்மி கைஸ். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 5 மீட்டர்ஸ்லேயே உங்களால் திருப்பிட முடியும், அந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் ரேடியஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் திருப்புற மாதிரி அழகாக டக்குன்னு திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது, லைக் கம்ஃபர்டபுளாக இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சின்ன கார். அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் காரில் வர மாதிரி
அண்ட் அந்த ஃபீச்சர் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் இந்த காரில் டிஸ்டன்ஸ் டு எம்டியும் உங்களுக்கு காமிக்குது கைஸ். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1468 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குது, அவ்வளோதான். ஸோ சச் அ பிராண்ட் நியூ கார். அண்ட் ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த செக்மெண்ட் காரில் நம்மளால் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் 2 டிஸ்க் பிரேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட உங்களால் வண்டியை எப்படி சொல்கிறது, வண்டியோடைய கண்ட்ரோல் பிரேக் அடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். அண்ட் மைலேஜும் ரொம்ப டீசென்ட் அமௌண்ட்டாக கொடுக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் ஆல் ஓவர் விசிபிலிட்டி பாருங்கள், காருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் விசிபிலிட்டி இருக்குது. அண்ட் பின்னாடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பின்னாடி இருக்கிற ரியர் வியூ, அந்த ரியர் மிரருங்கிறது, விண்ட்ஷீல்ட் மிரருங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் ஓகே, அந்த அளவுக்குலாம் விசிபிலிட்டியை அது குறைக்கலை, பார்க்குற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காரில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க, 5 கியர்ஸ், விச் இஸ் அ குட் திங். ஸோ ஒரு 8 lakhsக்கு இந்த கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த கார் ஓனர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் 3 years கம்பல்சரியாக போடணும்னு சொன்னதால் அவர் போட்டிருக்காரு. ஸோ அதோடு சேர்த்து இந்த காருடைய டோட்டல் இன்சூரன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 37,000 வரைக்கும் வந்துருக்குது. ஸோ இப்போது கவர்மெண்ட் ரூல் நம்ம போட்டு தான் ஆகணும், தேர்ட் பார்ட்டிக்கு கன்ஃபார்ம்டாக ஃபார் 3 years. ஸோ அதனால் வழி இல்லை. ஸோ அதனால் இந்த ஓனர் போட்டிருக்காரு. ஓகே, இன்னும் இந்த கார் ஃப்ரீ சர்வீஸே முடிக்கல. ஸோ அதனால் சர்வீஸ் பில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியலை. அது கண்டிப்பாக வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கைஸ், காருடைய சர்வீஸ் பில்லாம். ஏன்னா என்னுடைய கெஸ் படி நாட் மோர் தேன் ஒரு 5,000 மேலே பில் போகாதுங்கிறது என்னுடைய கெஸ் கைஸ். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா கார் கிரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கார் கிரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் இந்த ஒரு ரிவ்யூ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் தான் அப்டேட் பண்ணுவேன், ஸோ தட் யூ ஒன்ட் மிஸ் எனிதிங். ஸோ கைஸ், உங்களை நான் இன்னொரு ரிவ்யூ வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். ஸோ டேக் கேர், பபாய்.